ஒரு காலத்துல தங்கம் போன்ற உறவுகள் அப்படின்னு சொல்லி விளம்பரம் செஞ்சாரு. இன்னைக்கு அரசினுடைய தங்க மோதிர திட்டத்தையே அதே குடும்பத்துக்கிட்ட எடுத்துட்டு போய் கையில கொடுத்திருக்காரு. விஜய், ஜோஸ் ஆலுகாஸ், ஜோய் ஆலுகாஸ் இந்த மூணுக்கும் இருக்கிற கனெக்ஷனை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். 2010 ஜோஸ் ஆலுகாஸோட பிராண்ட் அம்பாசிடரா முதல்வர் விஜய் அவர்கள் நடிக்கிறாரு. இதுக்கடுத்து ஜோஸ் ஆலுகாஸோட சிஇஓ ஆன ஜான் ஆலுகாஸ் விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரை போய் மீட் பண்றாரு நேர்ல. அந்த மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்ற ஒன்னே பிராக்டிகலா அனௌன்ஸ் பண்ணப்படுது. இப்போ ஒரு டெண்டரை ஒரு நகை கம்பெனி கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த கம்பெனியோட பேர் வந்து ஜாய் ஆலுகாஸ். ஜாய் ஆலுகாஸ் யாரோட கம்பெனி அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸோட சித்தப்பாவோட கம்பெனி தான் ஜாய் ஆலுகாஸ். இப்போ இந்த டெண்டர் விவகாரம் எதை பத்தி அப்படின்னா, இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு ஜோய் ஆலுகாஸ் தங்க விலையை தவிர அதோட மேக்கிங் சார்ஜ், இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன், பேக்கேஜிங் இதெல்லாம் சேர்த்து மிச்ச கம்பெனிகள் ஒரு 800 ரூபாய் ஆகும், 700 ரூபாய் ஆகும்னு சொன்னா இவங்க நாங்க அதை ஒரு பைசாலேயே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா இந்த ஜோய் ஆலுகாஸுக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. 2023 வந்து ஜோய் ஆலுகாஸ் மேல இடி கேஸ் ஃபைல் ஆகுது. ஃபெமா ஆக்ட மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எதிராக ஹவாலா பணமான 305 கோடியும் 33 இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியையும் அட்டாச் பண்றாங்க. பேங்க் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்றாங்க. இன்னும் அந்த கேஸ்ல வந்து தீர்ப்பு எதுவுமே வரல. இவங்க மேல குற்றமும் அலிகேஷனும் அப்படியேதான் இருக்கு. அதாவது 305 கோடிய ஹவாலா டிரான்சாக்சன் பண்ண இவங்க தான் ஒரு பைசாக்கு தமிழக மக்களுக்கு தங்கத்தை கொடுத்து சேவை பண்ண போறாங்களா? ஒரு காலத்துல தங்கம் போன்ற உறவுகள் அப்படின்னு சொல்லி விளம்பரம் செஞ்சாரு. இன்னைக்கு அரசினுடைய தங்க மோதிர திட்டத்தையே அதே குடும்பத்துக்கிட்ட எடுத்துட்டு போய் கையில கொடுத்திருக்காரு. விஜய், ஜோஸ் ஆலுகாஸ், ஜோய் ஆலுகாஸ் இந்த மூணுக்கும் இருக்கிற கனெக்ஷனை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். 2010 ஜோஸ் ஆலுகாஸோட பிராண்ட் அம்பாசிடரா முதல்வர் விஜய் அவர்கள் நடிக்கிறாரு. இதுக்கடுத்து ஜோஸ் ஆலுகாஸோட சிஇஓ ஆன ஜான் ஆலுகாஸ் விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரை போய் மீட் பண்றாரு நேர்ல. அந்த மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்ற ஒன்னே பிராக்டிகலா அனௌன்ஸ் பண்ணப்படுது. இப்போ ஒரு டெண்டரை ஒரு நகை கம்பெனி கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த கம்பெனியோட பேர் வந்து ஜாய் ஆலுகாஸ். ஜாய் ஆலுகாஸ் யாரோட கம்பெனி அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸோட சித்தப்பாவோட கம்பெனி தான் ஜாய் ஆலுகாஸ். இப்போ இந்த டெண்டர் விவகாரம் எதை பத்தி அப்படின்னா, இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு ஜோய் ஆலுகாஸ் தங்க விலையை தவிர அதோட மேக்கிங் சார்ஜ், இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன், பேக்கேஜிங் இதெல்லாம் சேர்த்து மிச்ச கம்பெனிகள் ஒரு 800 ரூபாய் ஆகும், 700 ரூபாய் ஆகும்னு சொன்னா இவங்க நாங்க அதை ஒரு பைசாலேயே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா இந்த ஜோய் ஆலுகாஸுக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. 2023 வந்து ஜோய் ஆலுகாஸ் மேல இடி கேஸ் ஃபைல் ஆகுது. ஃபெமா ஆக்ட மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எதிராக ஹவாலா பணமான 305 கோடியும் 33 இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியையும் அட்டாச் பண்றாங்க. பேங்க் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்றாங்க. இன்னும் அந்த கேஸ்ல வந்து தீர்ப்பு எதுவுமே வரல. இவங்க மேல குற்றமும் அலிகேஷனும் அப்படியேதான் இருக்கு. அதாவது 305 கோடிய ஹவாலா டிரான்சாக்சன் பண்ண இவங்க தான் ஒரு பைசாக்கு தமிழக மக்களுக்கு தங்கத்தை கொடுத்து சேவை பண்ண போறாங்களா?